எத்தனை நாள் தான் சைட் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் வீக்கெண்டில் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா டெவலப்பர்ஸும் ஒரே லொக்கேஷனில் நம்ம மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2024 ஆகஸ்ட் 17, 18ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் நடக்குதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எல்லாரையும் 18ஆம் தேதி ஈவினிங் நான் மீட் பண்ண போகிறேங்க. எக்ஸ்போ 17, 18 நடக்குது. 18ஆம் தேதி ஈவினிங் நான் அங்கே வரேன். சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எல்லாரையும் மீட் பண்ணலாம். டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துட போகிறீங்க. வரும்போது எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க. எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க, சீட் பெல்ட்டும் போட்டுட்டு வந்துடுங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் அஷூரன்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வீடை வாங்கி முடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வீடு ஹேண்ட் ஓவர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி ரெண்டலும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா 55 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. யாருங்க அது சண்டே அதுவுமா காலையிலேயே வந்து காலிங் பில் அமைக்கிறது? சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் ஸ்ட்ரீட் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் டெவலப்பர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட்டினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட, கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். சன்லைட் டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 years அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம், ராஜகீழ்பாக்கம், செம்பாக்கம், டெல்லர்ஸ் அவென்யூ, இப்போ நம்ம பார்க்க போகிறது டெல்லர்ஸ் அவென்யூ தான். சேலையூர் இந்த காய்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நான் கூட பார்த்துருந்தேன். இந்த காய்டாவில் ரொம்ப ஃபெமிலியராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய பில்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வீடை பார்த்துடலாம். வீடை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்கில் இருக்குங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா தீக்குட் டோர். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 925 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு 2 BHK ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் என்னங்க கேட்குறீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ எப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற வீடு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆன வீடுங்க. இது வந்து ஒரு மாடல் ஹவுஸாக பாருங்கள். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்ரீலிங்கான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டோட மாடல் வீடியோவாக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் நீங்கள் வீடு புக் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கிற ரேட்டை விட கம்மி ரேட்டில் வாங்க முடியும். நீங்கள் நினச்ச லொக்கேஷனில் வீடு வாங்க முடியும். கஸ்டமைஸ் பண்ணி வீடு வாங்க முடியும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட வீடியோ நீங்களே பார்த்து கட்டலாம். அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது வந்து அப்படியே நம்மளோட செவரு பாது, நம்மளோட பில்டிங் பாது, நம்மளோட வீடு பாதுன்னு சொல்லி அதை தொட்டு பார்க்குறது, அப்படியே லேபர் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது நம்ம பைப்பு வாங்கி ஓசை வாங்கி தண்ணி அடிக்கிறது, அந்த ஃபீல்லாம் சூப்பராக இருக்கும். அதான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு புக் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயன். நம்ம இந்த வீடை பார்த்துடலாங்க. அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டதை உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் காமிக்கணும் இல்லையா? மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லிவிங் கம் டைனிங். இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, மெஷோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த UPVC விண்டோ மேனுஃபேக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க. சன்லைட் டெவலப்பர்ஸே தனியாக பண்ணுறாங்களாம், ஓன் மேனுஃபேக்சரிங். லிவிங் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டைனிங். வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, CCTV கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது ஃபங்க்ஷனிங்காகவே இருக்குது, சும்மா பேரளவில் இல்லை. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராஜெக்ட் போயிருந்தேன். இவங்களோட ப்ராஜெக்ட் தான். அங்கே போயிருக்கும் போது கீ வாங்குறதுக்காக போயிருந்தோம். சரிங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ளே போகவே முடியல எங்களால். பார்க்கிங் சில்ட் வரைக்கும் தான் வந்து முடியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் அடித்து காலிங் பில் அமைக்கி சார் இப்படி வந்திருக்கோம் சன்லைட்லேருந்து அப்படின்னு அவங்க கேட்டு சாவி வாங்கிட்டு வந்து இந்த வீடை திறந்துருக்குறோம். அதனால் எனக்கு லாபி கண்ட்ரோல், ஏன்னா நிறைய இடத்துல வந்து லாபி கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஃபங்க்ஷனிங்காக இருக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. உட்டன் டோர் கூட கிடையாதுங்க, எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை நான் நோட்டபிளாக கவனிச்சது, அதனால் சொல்கிறேன். CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்த பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக்கப் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாபில் கிரனேட் இருக்குது. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பில்டர் சேல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் யூனிட்டை தான் சேல் பண்ணுவாங்க. அதாவது இன்டீரியர் ஒர்க் எதுவுமே பண்ணி சேல் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய கனவு வீட்டுக்கு நீங்களே பார்த்து இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடை வாங்கினவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோ பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங்லேயே நீங்கள் பார்க்க முடியும். UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க வித் கிரில்லோட இருக்குது. அதனால் இந்த லிவிங் கம் டைனிங் நல்லா வெளிச்சமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செக்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்பேஸுமே டிஸ்டர்ப் ஆகாதபடி இருக்குது. ஏன்னா பேசேஜ் அப்படின்னும் போது பேசேஜுக்கு நடுவில் வச்சுட்டு இப்படி கேப்பில் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, தனியாக தள்ளி கட்டியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன். மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு எந்த இதுவுமே தெரியல, ப்ரைவசியாகவும் இருக்குது. பிரிக் ஒர்க் வால் கட்டியிருக்கிறாங்க.
வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் இருக்குது, பேரிவேர் டேப்போட இருக்குது. சுவிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி ஃபைப்ரோ பிராண்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸெட் இருக்குது. பேரிவேர் பிராண்ட்லேயே வந்து வால் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர்ஸ் வித் கிரில்லோடு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலிங்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3100 square feet லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 3 floors, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 யூனிட் தான். இந்த ஸ்டேஜ்லேயே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. 5 வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெடி டு ஆக்குப்பையில் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து 3 வீடு புக் ஆகிருக்கு அப்படின்றது நான் டிஃப்ரென்ஸாக பார்க்குறேன். அது ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து ரோமன் ஆர்கிடெக்சர் டிசைனில் பிளான் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 3 BHK இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 BHKs இருக்குது. சைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே இப்போ நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். 2 BHKல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குங்க. 855 square feet, 892 square feet, 919 square feet. 3 BHKல வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் தான் இல்லையா. 1325 square feet ஒன்று, 1295 square feet ஒன்று. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் அஷூரன்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வீடை வாங்கி முடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வீடு ஹேண்ட் ஓவர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி ரெண்டலும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. அதனால் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே காசை வாங்கி நீங்கள் அங்கே வாடகை கொடுத்துக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சொன்ன டைமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா லேட்டாக அவங்க தானே உங்களுக்கு காசு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பில்டர்ட்டை நான் ரிவ்யூ கேட்ட நிறைய பேர்ட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்ட் டைமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்டினுடைய டேட் ஆஃப் ஹேண்ட் ஓவர் March 2025. நம்ம அந்த டைம்லேயும் வீடியோ போடுவோம், எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ரேட்டை மட்டும் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடை பார்த்து முடிச்சிடலாம் இல்லையா. இன்னும் வசந்த் பெட்ரூமே காமிக்கிறதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த வீடியோவில் அப்படின்னு நினச்சேன். அதுதான் பேசிட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் வந்தாச்சு. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஓனர் சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. பட் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் பில்டரே உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது, வித் சர்வீஸோடு கொடுத்துருக்குறாங்க. இதோ வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக இப்போ அந்த ப்ராஜெக்ட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின் லொக்கேஷனுங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டெல்லஸ் அவென்யூ, அப்துல் கலாம் 3rd Cross Streetல அந்த வீடு அமைஞ்சிருக்கு. அந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த காரிடாரை பற்றி தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்காக சொல்லிக்கிறேன். இந்த காரிடாரில் எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. நியர்பைலேயே வந்து பார்த்திங்கன்னா MAV ஸ்கூல் இருக்குது, காஞ்சி மகாசுவாமி ஸ்கூல் இருக்குது. ரெண்டுத்தினுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜியான் இன்டர்நேஷனல் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் இருக்குது, ஆல்வின் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது, SIVT இருக்குது, KV1 இருக்குது, KV2 இருக்குது. இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே வீடியோ பார்த்துட்ருக்கீங்கிற பட்சத்தில் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். அண்ணாக்கள் யாராவது தண்டமாக காசு செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் அக்காக்கள் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நல்ல இன்கம் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் புக் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு பொறுப்புன்னு வந்துடும். அதனால தான் நிறைய பேர் என் ஒய்ஃப் அதனால தான் நான் மாறினேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி விஷயங்களால தான். அதெல்லாம் அக்காக்கள் நம்மளுக்காக நம்ம சேர்க்கணும், பாருங்கள் மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து பண்ணுவீங்க இல்லையா. இந்த இதுக்குன்னு நான் சொல்ல வரல, பொதுவாகவே ஒய்ஃப்னு வந்துட்டாலே அப்படி தான் இருப்பாங்க சொல்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள், இன்னும் நம்ம சொந்த வீடு இல்லாமல் இருக்கோம் சென்னையில். வாழ வந்த வீட்டுக்கு ஒரு சொந்த வீடாமல், வாழ வந்த ஊருக்கு ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி எங்கள் அப்பாட்ட. வாங்குவோம் கட்டுவோம், எங்கே போகுது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. இந்த ஃபேன் அப்படி சுற்றி விட்டு பார்க்குறதே நல்லாயிருக்குங்க. பாத்ரூம் போகிற இடத்துல என்னடா உனக்கு விளையாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா. வாஷ் மிஷின் இருக்குது பேரிவேர் பிராண்டில். இப்போது செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 side UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 925 square feet தாங்க. 1294 square feet வந்து 3 BHK கூட அவைலபிள் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக 3 BHK பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 1325 கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK இருக்குது. அதனால் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக 3 BHK பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி UDS வேல்யூவோட அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சூட் ஆகும். UDS வந்து பார்த்தீங்கன்னா 40%. இது ஒரு நல்ல UDS வேல்யூ. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees கோட் பண்ணியிருக்காங்க பேசிக் காஸ்ட். 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா 55 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
எல்லாமே சேர்த்து தான் நான் ரேட் சொல்லியிருக்கேன். ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் தான். ஜிஎஸ்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் அடிஷ்னலாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ உங்களுக்கு ப்ராஜெக்ட்டும் ஃபுல்லாக தெளிவாக சுற்றி காமிச்சிட்டேன். லிவிங் கம் டைனிங்கில் வீடியோ ஒரு ஃபோன் இருக்குது. இங்கேருந்து வெளியில் கூட அப்படியே கால் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், லாபி. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். டைம் வந்து பாருங்கள் 9:57. கரெக்டு தான். வெளியில் எப்படியே கால் கூட பண்ணிக்கலாம். இதோ வெளியில் பேசுறது கேட்குது. அந்த காக்கா கத்துறது இங்கே கீழே இருந்து வருதுங்க. கீழே பக்கத்தில் தான் காக்கா கத்துதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் இந்த லாபி வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக சும்மா ஃபங்க்ஷனபுளாக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா கூட அதை நோட்டபுளாக கவனிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் சைட் விசிட் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ரிவ்யூ எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சன்லைட் டெவலப்பர்ஸ்ட்டு ஆல்ரெடி வீடு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ தான் ரொம்ப ஆர்வமாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எந்த இதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ், டாட்டா.